Hi everybody, welcome to Quick Zoology NEET. In the class, we will study translation. This is one of the very important process in molecular biology. Translation DNA is converted into mRNA, mRNA is converted into protein. The process of converting mRNA into protein is called translation. That means the synthesis of protein. This is one central dogma of molecular biology. Okay. இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன ரெக்யர்மென்ட் என்னென்ன வேணும் என்னென்ன process அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். டிரான்ஸ்லேஷன்ல மூணு ஸ்டெப் இருக்குங்க. ஒன் இஸ் இனிஷியேஷன், elongation, termination அப்படினு மூணு இருக்கு. இனிஷியேஷனுக்கு என்ன வேணும் அப்படினா the initiator tRNA IF1 IF2 IF3 that means initiation factor 1 2 3 GTP guanosine triphosphate and ribosome இது வேணும். சோ இதெல்லாம் இனிஷியேஷனுக்கு வேணும். Elongation என்ன வேணும் அப்படினா GTP அதாவது guanosine triphosphate energy molecule and elongation factor TU and elongation factor G EFG அப்படிங்கிறது வேணும். Terminationக்கு வந்து GTP dependent factor அப்படிங்கிறது வேணும். சோ இதெல்லாம் தான் requirement. இப்போ பாருங்க இது mRNA. next இங்க பாத்தீங்கன்னா mRNA start codon இருக்கு, stop codon இருக்கு. start codonல இருந்து தான் ஆரம்பிக்கும் translation. So in between start and stop codon இந்த இடத்துல தான் வந்து protein synthesis ஆகும். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படினா open reading frame அப்படினு நம்ம சொல்றோம். So before the start codon and after stop codon there are certain region in which there is no translation occur. அந்த regionல translation நடக்காது. அதுக்கு பேர் என்ன அப்படினா untranslated region UTR அப்படினு பேர். அதுக்கப்புறம் AUGக்கு முன்னாடி ப்ரோகாரியோட்ல எஸ்பெஷலி இன் ப்ரோகாரியோட் இங்க எழுதுறேன் பாருங்க. ப்ரோகாரியோட்ல ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அந்த சீக்வென்ஸ் பேர் வந்து SD சீக்வென்ஸ். தட் மீன்ஸ் ஷைன் டால்கார்னோ சீக்வென்ஸ். அந்த சீக்வென்ஸ்ல 16S rRNA இருக்கு. இட் இனிஷியேட் டிரான்ஸ்லேஷன். சோ இது ரொம்ப முக்கியமா நீட்டா இருக்கட்டும் இல்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும் இந்த ஷைன் டால்கார்னோ சீக்வென்ஸ் ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ள போறோம். எப்படி இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குது இங்க பாருங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல வந்து இது பண்ணிருக்கேன். நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ரைபோசோம் இருக்கு. ரைபோசோம் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும், பேசிக் கான்செப்ட் சொல்லணும். இது ரைபோசோம் prokaryote eukaryote. prokaryoteல 70S ரைபோசோம், யூகரியோட்ல 80S ரைபோசோம் அப்படினு இருக்கு. ஓகே, இந்த ரைபோசோம்ல ஸ்மாலர் சப்யூனிட் இருக்கு, லார்ஜர் சப்யூனிட் இருக்கு. இந்த ஸ்மாலர் அண்ட் லார்ஜர் சப்யூனிட்ஸ்ல 3 சைட் இருக்கு. A site amino acyl site, P site peptidyl site and E site is called exit site or elimination site அப்படின மூணு சைட் அதுல இருக்கு. இப்ப இனிஷியேஷன், இந்த இனிஷியேஷன் என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னா இங்க பாருங்க. mRNA என்ன ஆகுது அப்படின்னா 5 prime to 3 prime இருக்கு. ஸ்டார்ட் கோடான் AUG இருக்கு. இதுல என்ன ஆகுது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரைபோசோம் ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் வந்து பைண்ட் ஆகுது. அது பைண்ட் ஆகும்போது பாருங்க IF1 IF2 IF3 plus GTP then 1tRNA. that means this is called initiator tRNA. F-met tRNA அப்படினு சொல்றோம். N-formyl methionine tRNA அப்படினு சொல்றோம். அந்த tRNA இந்த mRNA அப்ரோச் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த tRNA வந்து பைண்ட் ஆகுது. இது பைண்ட் ஆனோனே பாத்தீங்க அப்படின்னா IF3 வந்து வெளியில போயிடுது, ரிலீஸ் ஆயிடுது. தென் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்ல லார்ஜர் சப்யூனிட் என்ன ஆயிடுது அப்படின்னா பைண்ட் ஆயிடுது. இந்த பைண்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா IF1 வெளியில போயிடுது, IF2 வெளியில போயிடுது ஆஃப்டர் கன்சூமிங் த GTP. அப்பனா என்ன ஆகும், இங்க GDP-யா இங்க மாறிடுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரைபோசோம் அசம்பிள் ஆயிடுச்சு. அசம்பிள் ஆகி இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிரான்ஸ்லேஷன் இனிஷியேட் ஆயாச்சு. இங்க AUG கோட் ஃபார் மெத்தியோனைன். இப்போ இங்க மெத்தியோனைன் tRNA இங்க பைண்ட் ஆயிடுச்சு. என்ன சைட்ல பைண்ட் ஆயிருக்கு, P சைட்ல பைண்ட் ஆயிருக்கு. A சைட் இருக்குன்னு சொல்லிருக்கேன், தட் இஸ் கால்ட் அமினோ அசைல் சைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன இங்க பாருங்க, வெளியில இருந்து அதாவது இந்த சைட்டோபிளாசத்துல இருந்து
இன்னொரு tRNA. இந்த tRNA ஓட கோட் பாத்தீங்க அப்படின்னா UUC னா AAG கோட் plus EFTU plus EFG plus GTP. That means from this process the elongation starts அப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இங்க ஆல்ரெடி ஒரு மெத்தியோனைன் பைண்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது பைண்ட் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் A சைட்ல என்ன பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோடானுக்கு உண்டான அமினோ ஆசிட் இங்க பைண்ட் ஆயிடுச்சு. இங்க பைண்ட் ஆனோட என்ன ஆகும் அப்படின்னா from these two a dipeptide bond form. அப்படி அது இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்றது. தட் மீன்ஸ் இதுக்கும் என்ன ஃபார்ம் ஆகும்னா பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த பாண்டை கேட்டலைஸ் பண்ற என்சைம் பாத்தீங்க அப்படின்னா பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்னு சொல்றோம். பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா it is responsible for the formation of peptide bond between two amino acid அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 5th ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இப்ப நெக்ஸ்ட் அமினோ ஆசிடுக்கு வந்து டிரான்ஸ்லோகேட் ஆகுது. இங்க பாருங்க, இப்ப இன்னொரு அமினோ ஆசிடுக்கு இங்க இது வந்து P சைட்டா மாறிடுது, இது A சைட்டா மாறிடுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தியோனைன் இருக்கக்கூடிய அந்த tRNA என்ன பண்ணிடுது அப்படின்னா it eliminates, it comes out from the ribosomes. அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த E சைட்ல இருந்து வெளியில வந்துருது. இப்ப இருக்கிறது என்னது, இந்த அமினோ ஆசிட், இந்த அமினோ ஆசிடுக்கு வெளியில பூல் இருக்கு. அதுக்கு பிளஸ் EFTU பிளஸ் GTP அப்படின்னு ரெண்டு ரெக்குயர்மெண்ட் இருக்கு, எலாங்கேஷன் ஃபேக்டர். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது இங்க பைண்ட் ஆகும், திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாண்ட் இதுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு 3 பாண்டா வெளியில வரும். இப்படியே நடந்து 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 இங்க பாருங்க EFG elongation factor G, அதாவது என்ன ஆயிடுதுன்னா ரிபோசோம் இங்க இருக்கிற மெத்தியோனைன்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் கோடான்ல இருக்கக்கூடிய ரிபோசோம் டிரான்ஸ்லோகேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்பனா this process is called translocation. இந்த translocationக்கு ஒரு elongation factor இருக்கு, that is called EFG அப்படின்னு சொல்றோம். elongation factor G is responsible for translocation of ribosome அப்படின்னு சொல்றோம். எங்க பாருங்க, இப்ப இது பைண்ட் ஆயிடுச்சு, இந்த GGU அதாவது CCA அப்படிங்கிற இந்த tRNA பைண்ட் ஆயிடுச்சு, இது வெளியில போயிடுச்சு. அப்ப இதுக்குண்டான UUC குண்டான tRNA வந்து எக்ஸிட் ஆயாச்சு. இப்படியே இலாங்கேஷன் கண்டினியூ ஆகி ஃபைனலா என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க, இங்க AAG அப்புறம் UGAன்னு ஒரு இருக்கு. UGA is nothing but a terminator codon அப்படின்னு சொல்றோம். சோ AAG க்கு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா termination translation stop ஆயிடும். So up to this protein amino acid is synthesized as well as polymerized. So polymerization of amino acid becomes protein. இங்க terminator அப்ரோச் பண்ணும்போது a GTP dependent factor மூலமா GTP கன்சியூம் ஆகி இந்த புரோட்டீன்ங்கிறது இந்த ரைபோசோமோட டிட்டாச் ஆயிடும். After dissolution of protein from ribosome, the smaller subunit and larger subunit is getting dissolved. இங்க பாருங்க, smaller subunit and larger subunit. So this is what the entire process of translation. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I hope you understood. Okay, so these are all steps 1 2 3 4 5 6 7 8 stepsல இந்த translation வந்து முடியுது. I hope you understood the concept. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா இத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. I will reply at your earliest. Thank you.